புதுச்சேரி சுற்றுவட்டாரத்தில் மிதமான மழை பெய்தது. லாஸ்பேட்டை, கதிர்காமம், கோரிமேடு, முத்தியால்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் திடீரென்று மழை பொழிந்தது. நாகை மாவட்டம் திருக்குவளை சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்தது. வலிவலம், எட்டுக்குடி, திருவாய்மூர், கீழையூர், வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் திடீரென்று பெய்த மழையின் காரணமாக மகசூல் பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனிடையே கிழக்கு கடற்கரை சாலை, புதுச்சேரி, டெல்டா கடற்கரை பகுதிகளில் மழை பெய்யும் என்றும், ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டத்தில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். மாஞ்சோலை சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்யும் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னை அம்பத்தூரில் மாநகர பேருந்தில் டிக்கெட் பரிசோதகர் மதுபோதையில் பயணிகள் மற்றும் நடத்துனரிடம் வாக்குவாதம் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்குன்றத்திலிருந்து அம்பத்தூர் வழியாக தாம்பரம் செல்லும் சென்னை மாநகர பேருந்தில் மதுபோதையில் டிக்கெட் பரிசோதகர் பயணிகளிடம் சோதனை மேற்கொண்டார். அப்போது துர்நாற்றம் வந்ததாக பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் நடத்துனருக்கு மெமோ கொடுப்பேன் என டிக்கெட் பரிசோதகர் கூறியதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர் விடுமுறை காரணமாக உதகை மற்றும் கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் தங்கள் நண்பர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுடன் உற்சாகமாக பொழுதை கழித்தனர். உதகையில் வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், ரோஜா பூங்கா ஆகிய இடங்களுக்கு சென்று சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். மேலும் குடும்பத்தினருடன் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். அவினாசிலேருந்து வரேன். நான் இது வரைக்கும் ஊட்டி எப்படி இருக்குன்னு பார்த்ததில்ல. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஊட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேமிலியோடு வந்திருக்கேன். சூப்பராக இருக்குது. கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குணா குகை, தூண்பாறை, பைன்மரக்காடுகள், மோயர் சதுக்கம், பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை கண்டுகளித்தனர். தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகளால் மலைப்பகுதி சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது.